Hi, hello everyone. Welcome to my channel. நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க வந்து Facebook வந்து யூஸ் பண்றீங்க அப்படின்னா, நீங்க யூஸ் பண்ணக்கூடிய Facebookல வந்து பாருங்க, நிறைய பொலிட்டிக்கல் கண்டென்ட் வந்து வந்துட்டு இருக்கும். நீங்க வந்து பொலிட்டிக்கல்ல நீங்க வந்து ஈடுபாடு இருக்கக்கூடிய ஒரு பர்சனா இருக்கலாம், அல்லது பொலிட்டிக்கலே பிடிக்காம இருக்கக்கூடிய ஒரு பர்சனா இருக்கலாம். அப்படி இருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோ வந்து உங்களுக்காக தான். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம வந்து நம்மளுடைய Facebookல பொலிட்டிக்கல் கண்டென்ட்ட அதிகமா எப்படி சஜெக்ஷன் ஆகுற மாதிரி நம்ம செட் பண்றது, நம்ம எப்படி அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் கண்டென்ட்ட எப்படி நம்ம ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல பார்க்கலாம். அதனால இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய புதிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய Facebook வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. Facebook ஓபன் பண்ணிட்டு இந்த பேஜ்ல மேல டாப்ல ரைட் சைடுல ப்ரொஃபைல் ஐகான் இருக்கு, 3 பார் லைன் இருக்கு, அதை வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து மேல டாப்ல ரைட் சைடுல கூடிய ப்ரொஃபைல் ஐகான் கிளிக் பண்ணிக்கிறேன், 3 பார் லைன் கிளிக் பண்ணிக்கிறேன். 3 பார் லைன் கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓபன் ஆயிடும் மெனுன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க மேல டாப்ல உங்களுக்கு செட்டிங்ஸ் ஐகான் இருக்கு, செட்டிங்ஸ் ஐகான் கிளிக் பண்ணுங்க. செட்டிங்ஸ் ஐகான் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு செட்டிங்ஸ் அண்ட் பிரைவசி சொல்லிட்டு இந்த பேஜ் ஓபன் ஆயிடும். இப்போ நீங்க இந்த பேஜ் லைட்டா கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்க. இப்போ நான் வந்து இந்த பேஜ் லைட்டா கீழே ஸ்க்ரோல் பண்றேன். லைட்டா கீழே ஸ்க்ரோல் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இதுல வந்து பாருங்க preferences ரேட் கொடுத்திருக்காங்க. preferencesல பாருங்க உங்களுக்கு content preferences ரேட் கொடுத்திருக்காங்க. இதுல content preferences அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து content preferences கிளிக் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பேஜ் ஓபன் ஆயிடும். இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க இதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம செட் பண்ணக்கூடியது Facebook எதெல்லாம் சஜெக்ஷன் பண்றாங்களோ அதை வந்து நம்ம எப்படி ஸ்டாப் பண்ணலாம், இன்க்ரீஸ் பண்ணலாம்ன்றதை இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க. ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க வாட் யூ சீ சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கல் கண்டென்ட் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. பொலிட்டிக்கல் கண்டென்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து பொலிட்டிக்கல் கண்டென்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ பொலிட்டிக்கல் கண்டென்ட் கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓபன் ஆயிடும். ஓகே, இப்போ வந்து பாருங்க எனக்கு இந்த பேஜ் வந்து ஓபன் ஆயிடுச்சு, பொலிட்டிக்கல் கண்டென்ட் சொல்லிட்டு. இப்போ இதுல வந்து பாருங்க உங்களுக்கு டிஃபால்ட்ல வந்து செலக்ட் ஆயிருக்கும். டிஃபால்ட்ல செலக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு மீடியமான பொலிட்டிக்கல் கண்டென்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வரும். அதாவது Facebook வந்து உங்களுக்கு சஜெக்ஷன் வந்து பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ நீங்க வந்து உங்களுடைய Facebookல அதிகமா பொலிட்டிக்கல் கண்டென்ட்டை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு அதிகமா பொலிட்டிக்கல் கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா சஜெக்ஷன் வந்து பண்ணுவாங்க. அதிகமா பண்ண மாட்டாங்க, மீடியமா வந்து பாத்தீங்கன்னா பண்ணுவாங்க. டிஃபால்ட்டா செலக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா இப்போ வந்து நீங்க வந்து பொலிட்டிக்கல் கண்டென்ட்டை பிடிக்காத ஒரு பர்சனா இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து இதுல டிஃபால்ட்டா தான் வச்சிருக்கணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குறைந்தபட்சமா பொலிட்டிக்கல் கண்டென்ட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சஜெக்ஷன் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ வந்து நீங்க பொலிட்டிக்கலை பிடிச்ச ஒரு பர்சனா இருக்கீங்க அப்படின்னா எனக்கு வந்து பொலிட்டிக்கல் வீடியோஸ் தான் வேணும், எனக்கு Facebookல வந்து பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கல் நிறைய வேணும், நான் பொலிட்டிக்கல் தான் பார்க்கணும், நான் பொலிட்டிக்கல் பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க வந்து மேல வந்து பாருங்க ஷோ மோர் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. மேல ஒரு ஆப்ஷன் ஷோ மோர் அப்படின்றத நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஷோ மோர் அப்படின்றத நான் செலக்ட் வந்து பண்றேன் எக்ஸாம்பிளுக்காக. இப்போ நீங்க இது போல ஷோ மோர்ல நீங்க செலக்ட் பண்ணிட்டு கீழ பாட்டம்ல சேவ் இருக்கு, சேவ் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்க வந்து ஷோ மோர்ல நீங்க செலக்ட் பண்ண சேவ் கொடுக்குறீங்க அப்படின்னா இப்போ வந்து Facebook தரப்புல வந்து பாருங்க உங்களுக்கு அதிகமா இது போல கண்டென்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா சஜெக்ஷன் வந்து பண்ணுவாங்க. இப்போ இதுல வந்து பாருங்க யூ மே see more சொல்லிட்டு வந்து கொடுத்திருக்காங்க. என்னென்னலாம் கீழ வந்து சஜெக்ஷன் பண்ணுவாங்க சொல்லிட்டு கீழ வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க. இப்போ அவங்க கீழ வந்து அவங்க மென்ஷன் பண்ணிருக்கக்கூடிய அந்த கண்டென்ட்ஸ் எல்லாமே அதிகமா வந்து அவங்க சஜெக்ஷன் வந்து பண்ணுவாங்க. Facebookல வந்து பாத்தீங்கன்னா அது சம்பந்தப்பட்ட கண்டென்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வரும். இப்போ இது போல வந்து ஷோ மோர்ல நீங்க செலக்ட் பண்ணிட்டு சேவ் கொடுக்குறீங்க அப்படின்னா இப்போ நான் வந்து இதுல இருக்கக்கூடிய ஓகே வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ ஓகே கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லா செட் ஆயிடும். ஷோ மோர்ல வந்து செட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்து உங்களுடைய Facebookல சஜெக்ஷன் வந்து பண்ணுவாங்க. அதிகமா பொலிட்டிக்கல் வீடியோஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வரும். இதுக்கப்புறம் நீங்க பயன்படுத்தி பாருங்க. ஓகே, இப்போ எனக்கு வந்து பாருங்க பொலிட்டிக்கல் கண்டென்ட் வந்து எனக்கு வந்து அதிகபட்சமா எனக்கு வந்து வேண்டாம், அதனால வந்து நான் ஸ்டாப் வந்து நான் பண்ண போறேன். ஓகே, அதனால வந்து பாருங்க மேல டாப்ல மறுபடியும் 3 பார் லைன் இருக்கு, ப்ரொஃபைல் ஐகான் இருக்கு, அதே கிளிக் பண்ணிட்டு உள்ள வந்துட்டு மறுபடியும் மேல டாப்ல இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் ஐகானை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நான் செட்டிங்ஸ் ஐகானை கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் உள்ள வந்துட்டு மறுபடியும் இந்த செட்டிங்ஸ் அண்ட் பிரைவசி அப்படின்ற இந்த பேஜ் லைட்டா கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு நான் வந்து preferences அப்படின்றதுக்குள்ளே வந்துடுறேன். இப்போ வந்து பாருங்க கண்டென்ட் preferences மறுபடியும் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கண்டென்ட் preferences கிளிக் பண்ணிட்டேன். இப்போ கண்டென்ட் preferences கிளிக் பண்ணிட்ட பிறகு இப்போ இதுல வந்து பாருங்க இதுல பொலிட்டிக்கல் கண்டென்ட் சொல்லிட்டு இருக்கு. மறுபடியும் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் கண்டென்ட் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நான் பொலிட்டிக்கல் கண்டென்ட் வந்து நான் மறுபடியும் கிளிக் வந்து நான் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நான் வந்து ஷோ மோர்ல இருக்கு, அதை வந்து டிஃபால்ட்டாவே செட் பண்ணிக்கிறேன். இது போல உங்களுக்கு பொலிட்டிக்கல் கண்டென்ட் அதிகமா வருது அப்படின்னா நீங்க வந்து டிஃபால்ட்டா செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து குறைந்தபட்சமா வந்து பொலிட்டிக்கல் கண்டென்ட் வந்து சஜெக்ஷன் வந்து பண்ணுவாங்க. ஓகே, இப்போ நீங்க டிஃபால்ட்டா செட் பண்ணிட்டு சேவ் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நான் சேவ் வந்து கொடுக்குறேன். சேவ் வந்து கிளிக் பண்ணிட்டேன். இப்போ இதுல வந்து ஓகே வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ இதுல வந்து பாருங்க யூ மே see less சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுக்கப்புறம் அவங்க இதுல மென்ஷன் பண்ணிக்கிற கண்டென்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா குறைந்தபட்சமா வரும் உங்களுக்கு. ஓகே, இப்போ வந்து பாருங்க நம்ம வந்து இப்படிதான் வந்து நம்ம பொலிட்டிக்கல் கண்டென்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் டிக்ரீஸ் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து நம்ம Facebook சைட்ல இருந்து சஜெக்ஷன் பண்றதை எப்படி நம்ம ஸ்டாப் பண்றது சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இப்போ வந்து நம்மளாவே எப்படி நம்ம பொலிட்டிக்கல் கண்டென்ட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம் மற்றும் டிக்ரீஸ் பண்ணலாம், ஸ்டாப் பண்ணலாம் சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ அதுக்காக தான் வந்து பாருங்க கீழ UC சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இப்போ வந்து நீங்க வந்து எதெல்லாம் பாக்குறீங்கன்னு சொல்லிட்டு இப்போ வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேவரட்ஸ் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ஃபேவரட்ஸ் அப்படின்றத இப்போ நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஃபேவரட்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன்.
இப்போ நீங்க ஃபேவரட்ஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட் காமிக்கும். இதுல வந்து நீங்க யாரைனா நீங்க வந்து ஃபேவரட்ல ஆட் பண்ணா நீங்க பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாருங்க பக்கத்துல பேஜஸ் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இதுல வந்து ஒரு சில பேஜஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து ஷோ ஆகும். இப்போ இந்த பேஜஸ்லாம் நீங்க வந்து ஃபேவரட்ல ஆட் பண்ணனும் அப்படினா ஆட் பண்ணிக்கலாம். இது போல நீங்க வந்து ஃபேவரட்ல ஆட் பண்றீங்க அப்படினா இப்போ இவங்களுடைய இந்த ஃப்ரெண்ட்ஸ் அப்லோட் பண்ற போஸ்டா இருக்கட்டும் இல்ல பேஜஸ்ல வரக்கூடிய போஸ்டா இருக்கட்டும் இது மட்டும் முன்னுரிமை கொடுத்து உங்களுக்கு வந்து சஜெக்ஷன் வந்து பண்ணுவாங்க. Facebookல அதிகமா இது வந்து பாத்தீங்கன்னா சஜெக்ஷன் வந்து பண்ணுவாங்க. ஓகே அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஃபேவரட்ஸ்க்கு அப்புறம் ஸ்னோஸ் சொல்லிட்டு ரெண்டாவது ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. பாருங்க ஸ்னோஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கலாம். இத கிளிக் பண்ணிட்ட பிறகு இப்போ இதுல வந்து உங்களுடைய Facebook ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வரும். இப்போ இதுல வந்து உங்க Facebook ஃப்ரெண்ட்ஸ்ல யாரெல்லாம் உங்களுக்கு பொலிட்டிக்கல் கண்டென்ட் அதிகமா ஷேர் பண்றாங்களோ உங்களுக்கு வந்து பொலிட்டிக்கல் கண்டென்ட் வந்து பிடிக்காது அப்படின்ற பர்சனுக்கு மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்னோஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா யூஸ் ஆகும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா அது வந்து நம்ம ஸ்டாப் பண்ணலாம். இப்போ வந்து உங்களுக்கு பொலிட்டிக்கல் கண்டென்ட் பிடிக்காது அவங்க போஸ்ட் பண்ணக்கூடிய பொலிட்டிக்கல் கண்டென்ட் இவங்க வந்து எனக்கு அதிகமா பொலிட்டிக்கல் கண்டென்ட் வந்து போஸ்ட் பண்றாங்க அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இப்போ யாரெல்லாம் அது போல பொலிட்டிக்கல் கண்டென்ட் வந்து போஸ்ட் பண்றாங்களோ அவங்களுடைய அக்கௌண்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஸ்னோஸ் பண்ணிக்கலாம். ஸ்னோஸ் அப்படின்றத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எண்ட் ஸ்னோஸ் சொல்லிட்டு வரும். இது போல எண்ட் ஸ்னோஸ் வந்துச்சு அப்படின்னா இப்போ ஒரு 30 டேஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க போஸ்ட் பண்ற கண்டென்ட்ஸ் அந்த போஸ்டர்ஸ் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோ ஆகாது. உங்களுக்கு வந்து காமிக்காது. உங்களுக்கு வந்து சஜெக்ஷன் வந்து பண்ண மாட்டாங்க. இப்போ நீங்க இது போல எத்தனை அக்கவுண்ட்ஸ் நீங்க வந்து ஸ்னோஸ் பண்ணியிருந்தாலும் அத்தனை அக்கவுண்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உறக்க நிலைக்கு வந்து போயிட்டு இருக்கும் 30 நாள் வரைக்கும். 30 நாளுக்கு அப்புறம் திரும்ப அவங்க போஸ்ட் பண்ற அந்த போஸ்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வருது அப்படின்னா மறுபடியும் இதுக்குள்ள வந்துட்டு நீங்க ஸ்னோஸ் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம அவங்கள அன்ஃபாலோ பண்றதுக்கு பதிலாக நம்ம வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய அக்கௌண்ட்டை உறக்க நிலைக்கு வந்து வைக்கிறோம். ஓகே அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பயன்படுது. உங்களுக்கு பொலிட்டிக்கல் கண்டென்ட் பிடிக்கல அப்படின்னா இந்த ஃபீச்சரை நீங்க பயன்படுத்திக்கோங்க. ஓகே இப்போ நான் பேக் வந்துடுறேன். ஓகே இப்போ நான் பேக் வந்துடுறேன். இப்போ பேக் வந்துட்ட பிறகு நெக்ஸ்ட் வந்து பாருங்க ஸ்னோஸ்க்கு அப்புறம் அன்ஃபாலோ சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அன்ஃபாலோ அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். அன்ஃபாலோ கிளிக் பண்ணிட்ட பிறகு மறுபடியும் இதுல வந்து உங்களுடைய Facebook ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஷோ ஆகும். இப்போ யாருன்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது போல இப்போ Facebook தரப்புல இருந்து உங்களுக்கு அது போல தேவையில்லாத வீடியோ பொலிட்டிக்கல் வீடியோஸ்லாம் நிறைய வந்து போஸ்ட் பண்றாங்க. அவங்க வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்னா அவங்களுடைய கான்டாக்ட் அவங்களுடைய அக்கௌண்ட் வந்து நீங்க அன்ஃபாலோ வந்து பண்ணிடலாம். அன்ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க ஷேர் பண்ணக்கூடிய அந்த போஸ்டர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வராது. அந்த பொலிட்டிக்கல் கண்டென்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வராது. இதன் மூலமா நீங்க வந்து தடுத்துக்கலாம். ஓகே இப்போ அதுக்கப்புறம் வந்து பாருங்க அன்ஃபாலோக்கு அப்புறம் ரீகனெக்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ரீகனெக்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ரீகனெக்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ ரீகனெக்ட் கிளிக் பண்ணிட்ட பிறகு இப்போ இதுல வந்து பாருங்க இப்போ இந்த ஃபீச்சர் எதுக்காக அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து பொலிட்டிக்கல் கண்டென்ட் வந்து எனக்கு வந்து அதிகமா பிடிக்கும். இப்போ வந்து ஒரு சில பர்சன் மட்டும் பொலிட்டிக்கல் கண்டென்ட் வந்து ஷேர் பண்ணுவாங்க. அவங்கள மட்டும் நான் ஃபாலோ பண்றேன் அப்படின்னா அவங்கள மட்டும் ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பொலிட்டிக்கல் கண்டென்ட் பிடிக்காது அப்படின்னாலும் இப்போ பொலிட்டிக்கல் கண்டென்ட் தவிர நல்ல கண்டென்ட் யாரனா ஷேர் பண்றாங்க அப்படின்னா அவங்கள வந்து நீங்க இந்த இடத்துல ஃபாலோ கொடுத்துக்கலாம். இது போல நீங்க வந்து யாருடைய அக்கவுண்ட்ஸ் எல்லாம் நீங்க வந்து ஃபாலோ கொடுக்குறீங்கன்னா அவங்களுடைய கண்டென்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஷோ ஆகும். அவங்களுடைய போஸ்டர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சஜெஷன் வந்து பண்ணுவாங்க. அதிகமா ஷோ ஆகும். ஓகே இதை புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு பொலிட்டிக்கல் கண்டென்ட்டை எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்றது மற்றும் டிக்ரீஸ் பண்றது சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.